அண்ணா ஏத்தா வாத்தா பாக்கியம். எதுக்குத்தா? என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக இப்படி பதறி போய் வந்திருக்க? பரணி கிளினிக் ஆரம்பிக்கிறப்போ இந்த உடன்குடி ஏதோ என் வீட்டுக்காரரை வெறுப்பேத்துறதுக்காக தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிப்பன்னு சொன்னான்னு நினைச்சேன். ஆனா இவன் என்னடானா நெசமாவே எலெக்ஷன்ல நிக்க போறானாமே. மா, அவன் நிக்க நினைச்சது உண்மைதான். அதுக்கு காரணம் உன் மக முத்துப்பாண்டி. அன்னைக்கு நைட்டு நானும் சண்முகமும் பைக்ல வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ ஜீப்பை கொண்டு வந்து எங்களை மோதி தூக்க பார்த்தான். ஐயோ ஏத்தா, இது எப்பதான் நடந்தது? மாமா, இது நடந்து 1 வாரம் 10 நாள் ஆச்சு மாமா. சரி, அதை விடுங்க. அப்போ ஒண்ணும் ஆகல எங்களுக்கு. சண்முகத்துக்கு தர்மகத்த எலெக்ஷன்ல நிக்கிற ஐடியாவே இல்ல. ஆனா அந்த முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை மிரட்டி தர்மகத்தா எலெக்ஷன்ல அப்பாவை எதிர்த்து நிக்க கூடாதுன்னு சொன்னான். மனுஷனா அந்த ஆளு? எலெக்ஷன்ல நிக்கிற ஐடியாவே இல்லாத அண்ணனை போய் எதுக்காக மிரட்டணும்? முத்துப்பாண்டி கோவக்காரன் தான். அதே நேரம் வடிகட்டின முட்டாளாவும் இருக்கானே. என்ன செய்யறது? எனக்கு அப்ப வந்த கோவத்துல, ஆமாண்டா, சண்முகம் எலெக்ஷன்ல நிக்கதான் போறான். நீ என்ன செய்ய முடியும்? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோன்னு நான் தான் சவால் விட்டேன். ஏத்தா, நீ தானே அவனை நிக்க வேண்டாம்னு சொன்ன? அதத்தான் சொல்ல வரேன் மாமா. அப்புறம் யோசிச்சு அவன் தர்மகத்தாவா ஆகி ஏதோ நடக்க போறதில்லன்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனை எலெக்ஷன்ல நிக்க வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ நீ வேணான்னு சொல்லிட்டியா? அவன் சரின்னு சொன்னானா? அப்ப நிக்க மாட்டானா? ஆமாமா, அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். நிச்சயமா எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். நீ அத பத்தில கவலையே படாத. ஐயோ இல்லடி, அவன் எலெக்ஷன்ல நிக்க போறான். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில் கமிட்டி மெம்பர்களுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட அவன் சவால் விட்டுருக்காண்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இன்னைக்கு கோவில் கமிட்டி மெம்பருங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்க அப்பா சம்மு இந்த எலெக்ஷன்ல நிக்கல, அதனால என்ன அண்ணா போஸ்டா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாரும் சம்மதிச்சு பத்திரத்துல கையெழுத்து போட்டு தர சம்மதம் சொல்லியிருக்காங்க டி. கடைசி நிமிஷத்துல சம்மு அங்க வந்து அந்த பத்திரத்தை எல்லாம் கிழிச்சு உங்க அப்பா தலையில போட்டு, நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கத்தான் போறேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சவால் விட்டுருக்காண்டி. மாமா, என்ன மாமா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையேத்தா. வீட்ல அப்பன மௌனமா அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காவ. ஐயோ, ஒருவேளை எலெக்ஷன்ல சம்மு நிக்க போறதா அவன் முடிவு பண்ணிருந்தானா வேண்டான்னு சொல்ல தாண்டி நான் இங்க பயந்து ஓடி வந்தேன். அத்தை, நீ சும்மா இருக்க மாட்டியா? மாமா அண்ணனை மிரட்டுறது என்ன புதுசா? நீ அதுக்கெல்லாம் பயப்படாத அத்தை. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா எங்க அண்ணன்? ஏடி, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற, இந்த எலெக்ஷன் வேற டி. அது மட்டுமா, அவர் கையில இருக்கிறதே இந்த ஒரு பதவி மட்டும்தான். அதையும் விட்டு கொடுக்கறதுக்கு அவர் சம்மதிப்பாரா சொல்லு? இந்த தடவை எலெக்ஷன் வந்து அதுல சம்மு எதிர்த்து நின்னா அந்த பதவிக்காக அவர் கொலை கூட பண்ணுவாரு. அதை யாராச்சும் யோசிச்சு பாத்தியலா? அதானே, கொலை பண்றது அவனுக்கு என்ன புதுசா? அந்த சவுந்தரபாண்டி கட்டாயம் கொலை கூட செய்வான்டா. ஐயோ அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அண்ணன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம். ஏற்கனவே பிரசிடென்டா இருக்குல்ல, அதுவே போதும்பா. இப்ப தர்மகர்த்தா பதவியெல்லாம் எதுக்கு? சரி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன் பேச்ச அண்ணன் கேக்குமா பரணி? கேட்காம நான் விடுவேனா?
ஏற்கனவே அவன் கொடுத்த வாக்க அவன் மீறி இருக்கான். அதுக்கே அவன் எனக்கு பதில் சொல்லணும் இப்போ. ஆஹா ஆஹா இத்தனை வருஷமா நான் உங்களை உலுக்காம குலுக்காம பொத்தி பொத்தி அப்படியே இல்ல வச்சிருக்கேன். ஏ அம்புட்டு ஆசை உங்க மேல. அப்படி இருக்கும்போது அந்த வெறும் பயில தர்மகர்த்தா ஆக்கணுமா? அந்த தர்மகர்த்தா தலைமையில எங்க அப்ப முருகனுக்கு நீங்க போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? என்ன இது இப்படியெல்லாம் ஆசைப்படலாமா? அப்படி ஒரு பிளான போடலாமா? நடக்காது, இது நடக்காது. ஏன்னா நீங்க தான் எனக்கு கதி, நான் உங்களுக்கு கதி. இந்த இடத்தை விட்ட உங்களுக்கு வேற கதி கிடையாது. என்னைய தாண்டி எவனும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்காக தானே ஒவ்வொரு நகையா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் எம்புட்டு பாடுபட்டிருக்கேன். உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு எவனுக்கு தெரியும்? எனக்கு எதிரா எந்த தப்பான பிளானும் பண்ணக்கூடாது. புரியுதா? ஜிகி 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 ஜிகி. ஓம் ஓம் முருகா. சரியா? ஐயா, என்னலே இது? இதுக்கு பேரு தான் பகல் உறக்கமோ? சோம்பேறி சோம்பேறி. ராத்திரி பேரனுக்கு கொஞ்சம் சளி காய்ச்சல இருந்தது, தூங்க விடாம அழுதுகிட்டே கிடந்தான். அதான் ஏன் லேசா கண்ணை அசந்துட்டேன். என்னலே மாத்திரை கொடுத்தியா? பரணி இப்பதான் ஊசி போட்டுச்சு, மாத்திரை எல்லாம் கூட கொடுத்துச்சு. காய்ச்சல் கொஞ்சம் சட்டுன்னு போயிருச்சு, சளி தான் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஐயா, ஏதாச்சும் முடிவு எடுத்தீங்களா? அதாலே என்ன முடிவெடுக்கிறது? அதான் என் மவன் சொல்லிட்டானே, அந்த வெறும் பய மேல கிரிமினல் கேஸ போட்டு உள்ளார தள்ளணும்னு. அதுதான் நம்ம அடுத்த திட்டம். ஐயா, என்ன சொல்லுது என்ன ஒண்ணுமே புரியலையே. எலெக்ஷன்ல அவனை நிக்க விடாம பண்றதுக்கு இருக்கிற வழி இது ஒண்ணுதான். ஒரு மினிஸ்டரே தப்பு பண்ணிட்டு ஒரு கிரிமினல் கேஸ்ல மாட்டினா அவரே அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. இவன் ஏமாத்துறான். அவன் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது, கண்டிப்பா நிக்க முடியாது. இவன் மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருந்தா ஊரே இவனை காரி துப்பாது. இந்த அக்யூஸ்ட் பிரசிடென்டா இருக்கிறதுக்கு என்ன தகுதின்னு எல்லாரும் கேட்பானுவல்ல. அதெல்லாம் சரியா? அந்த சம்மு மேல என்ன கேஸ் போட போறிய? அவன் தப்பு செய்யற பையலே கிடையாது ஐயா. அவன் கை சுத்தத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியும்ல. ஊருக்கு என்னல, உனக்கு எனக்குமே தெரியுமே. சுத்தமான கையா இருந்தா அதை நாம தான் அழுக்கு பண்ணணும். நாம தான் அந்த கை மேல கரைய பூசணும். நாம பூசுறதா? எப்படியா? அதுதான் என்னோட மூளை, என் அறிவு வேலை செய்யுது. அம்பட்டுக்கு ஐடியா ரெடி பண்ணியாச்சுலே. சொல்லவே இல்லையே, என்ன திட்டம்? இந்த வெறும் பைய எதை வச்சு பொழைக்குதான்? அந்த பொட்டி கடையை வச்சுதானே. அந்த பொட்டி கடையை இல்லைன்னா என்ன செய்வான்? கடை இல்லைன்னா சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். பாத்தியா? ஒருவேளை அவனை ஜெயில தூக்கி போட்டாலும்
அந்த கிழட்டு பைய வைகுண்டம் கடையை திறந்து பிசினஸ் பண்ணி காசு எடுத்து வீட்டுக்கு கொடுத்தாலும் கொடுப்பான். அதனால அந்த வெறும் பையிலையும் உள்ளார தூக்கி போடணும், அவன் பொழப்பையும் கெடுக்கணும். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஐடியா. எப்படி? ஒரே கல்லுல ஒரு குடும்பத்தையே அழிச்சிடலாம். எப்படியா இப்படி யோசிக்கிறீங்க? இந்த உள்ளங்கையில அதை வச்சு இப்படி திருகி ஒரு பாக்கு போடுவாங்களே, அது என்னது? அந்த புயல பாக்கு. அது இல்லையா, எந்த கடையில இப்ப விற்க மாட்டானுவ. வித்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அதேதான். அந்த பாக்கு இருக்கே, அது என்ன? அது குக்கா பாக்கோ புக்கா பாக்கோ. அத நம்ம சம்முவும் கடையில விற்க போகுதான். விற்க போகுதானா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அத உள்ளார வைக்க போறதே நாம தாம்ல. எப்படிங்கயா? ஏலே, நமக்கு தெரிஞ்ச ஆளுதான் அந்த வெங்கட்ட நாராயணான்னு இந்த மார்க்கெட்ல ஹோல்சேல் கடை வச்சிருக்கான்ல. ஆமா, பெரிய தெருவில் வச்சிருக்காப்லையே. அவனேதான். போலீஸுக்கு தெரியாம கள்ளத்தனமா இந்த பாக்கெல்லாம் ஊருக்குள்ளார அவன் தான் சப்ளை பண்ணுதானாமே. அப்படியா? எனக்கு தெரியாதே. இல்ல, அது என்ன ஊருக்குள்ள தெரியற மாதிரி விற்கிறதுக்கு அவன் என்ன பைத்தியக்காரனா? நான் அவன்கிட்ட பேசி வச்சாச்சு. நீ என்ன செய்த? அவன் கடைக்கு போய் 2 பாக்ஸ்னா தெரியுதாலே, அட்டைப்பொட்டி. தெரியும்யா. 2 அட்டைப்பொட்டி நிறைய அந்த போதையை நீ வாங்குத. அத அப்படியே எடுத்துட்டு போய் சம்முவம் வீட்டுக்குள்ளார வச்சிடுத. மீதியே எம்மாவ முத்துப்பாண்டி பார்த்துக்கிடுவான். ஐயா, என்னையாது? சம்மு வீட்டுக்குள்ள போய் போதை பார்க்க நான் வச்சுட்டு வர்றதா? ஐயோ, அந்த பிள்ளைகள மாட்டின என்ன உரிச்சு தொங்க விட்டுருவாவுல. சனியா, அதுக்கெல்லாம் ஐடியா செய்யாம இருப்பேனா நானு? எல்லாத்துக்கும் ஐடியா ரெடிலே. நீ வாங்க போற சரக்குக்கான பொட்டிக்கு நான் ஏற்கனவே ஆன்லைன்ல பணம் அனுப்பியாச்சு. இது நீ போக வர வண்டி சத்தத்துக்கு உண்டான செலவுக்கு. நீ அந்த வெங்கட்ராம ஏஜென்சிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லு. 2 பாக்ஸ் கொடுப்பாரு. வாங்கிட்டு என்ன செய்ய? சொல்லுதே முதல்ல இந்த தகவலை என் மகனுக்கு சொல்லணும்ல. சொல்லுப்பா. இல்ல முத்துப்பாண்டி மவனே, இந்த சம்மு பையில உள்ளார தூக்கி போடுறதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா பிடிச்சிருக்கேன்ல. சொல்லுப்பா, என்ன? அதாவது இந்த போதை பாக்குறதுல அது என்ன குட்டுக்காவா என்னது, அத விற்கிறதுக்காக எங்க வச்சிருந்தாலும் குத்தந்தானே. இதான் நம்ம பிளான். எப்படி? செம்ம திட்டம்பா, சூப்பர். உடனே ஏற்பாடு பண்ண. 2 வேணாம், 4-5 பாக்ஸை வாங்கி அவன் வீட்டுக்குள்ள வச்சிரு. பாக்கிய நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி, நான் இப்பவே அந்த கடைக்காரங்கிட்ட பேசிடுதேன். சரி. சரியா? இந்தார்லே ஐயா, 4 பொட்டியா வாங்கி அவன் வீட்டில் வச்சிடு. அந்த கடைக்காரன்ட்ட நான் பேசிக்கிட்டு கொடுப்பாங்க. சரி. இந்தாரு ஐயா, அது பொட்டின்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். உள்ளார என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. சரி சரி, போ பாருங்க.
மா அவன் வந்துட்டான். பாத்த நீ என்ன எப்போ வந்த? ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்ல சிக்கி, ஆ. குளிக்க தண்ணி எடுத்து வையே, நான் குளிச்சுட்டு வரேன். நில்லு. என்னல? கோவிலுக்கு போயிருந்தியா? ஆஹா, அதுக்குள்ள இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சோ? இப்படி வாயை மூடிட்டு இருந்தீனா என்ன அர்த்தம்? இல்லே, நான் தினமும் தானே கோயிலுக்கு போதேன், என்ன புதுசா கேட்க? கோயிலுக்கு போற புண்ணியம்ல. ஆனா எதுக்கு எங்க அப்பா கூட சண்டை போட்டேன்? சம்மு, எதுக்குல? இப்பவே நீ ஊருக்குள்ள பெரிய மனுஷன்தான், பிரசிடென்ட் வேற, உன் பொண்டாட்டி டாக்டர். இன்னைய தேதிக்கு ஊருக்குள்ள அவளுக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்குமே நல்ல பேரு. இதை விட உனக்கு என்னல வேணும்? எதுக்காக நீ தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிப்பன்னு சொல்லி உன் மாமா கிட்ட சவால் விட்ட? அப்போனா நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறி இருக்க. என்கிட்ட எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டு அங்க போய் நிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கல. ஐயா வேணாம் ஐயா, போதும். நான் அந்த சவுந்தரபாண்டிக்கு பயந்துட்டுலாம் இதை சொல்லல, நம்ம குடும்பத்தை நினைச்சு சொல்லுதேன். நீ தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் ஐயா, அப்பா சொல்லுது அதை கேளு. நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா மட்டும்தான் நான் இந்த ஜெயில இருந்து வெளியில வருவேன். இல்ல இங்கேயே இருந்து மண்ணோட மண்ணா செத்து போயிடுவேன். என் உசுரே போனாலும் இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சே தீருவேன். போதுமா? ஆமாண்ணே, மாமாவும் முத்துப்பாண்டியும் உன்னை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு பேசிக்கிட்டாங்களாம். நமக்கு எதுக்குன்னு இதெல்லாம்? பேசாம வாபஸ் வாங்கிடுனே. இல்ல, நான் வாபஸ் வாங்க மாட்டேன். ஏன்? எதுக்கு நிக்கணும்? ஏன்னா இந்த எலெக்ஷன்ல உன் அப்பா தோக்கணும், அதுக்கு நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கணும். தர்மகர்த்தாவா ஆவன. அப்போ எனக்கு கொடுத்த வாக்கு? அதுக்கு என்ன பதில்? இல்லை, உனக்கு இந்த விஷயத்துல வாக்கு கொடுத்தது தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை வேணா எனக்கு கொடு. ஆனா தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன்ல நிக்காதன்னு மட்டும் சொல்லிடாத. நான் தான் உன்னை முதல்ல எலெக்ஷன்ல நில்லுன்னு சொன்னேன். 2வது வேணான்னு சொல்றேன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? வேணாண்டா, கொடுத்த வாக்க மீறாத. சொன்னா கேளு, எலெக்ஷன்ல நிக்காத. ஏம்ல, உன்கிட்ட நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்கேன். தயவு செஞ்சு அந்த காரணம் என்னன்னு கேட்டாத. இந்த எலெக்ஷன்ல நான் நின்னுதான் ஆகணும். பைத்தியமாடா நீ? சொன்னா உனக்கு புரியாதா? ஜெயிக்கிறதுக்காக என் அப்பா கொலை கூட பண்ண தயங்க மாட்டாரு. ஏம்ல, இந்த ஊர்ல யாரும் என்னை எதுவும் செஞ்சிட முடியாதுல. உங்க தாலி பாக்கியத்துக்கு எந்த பங்கமும் வந்துடாது. போதுமா? ஏய் லூசா நீ? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னை நம்பி நான் இல்லடா. அங்க பாரு, 4 பேரு உன்னை நம்பி நீதான் கரையேத்துவன்னு நிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணுனா இவங்க வாழ்க்கை என்னடா ஆகும்? இல்ல, நான் தான் சொல்லுதோம்ல, என் தங்கச்சிகளை பாத்துக்கிட்ட எனக்கு தெரியாதா? அவளுங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கை விட்டுருவேனா நானு? சொன்னா கேளு சம்முவம். உன் மாமா கொலை வெறியில இருக்காரு. அவங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கே கொலை நடுங்குதுல. ஏற்கனவே நீ பிரசிடென்ட் தானே, அப்புறம் என்ன உனக்கு? இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவசியம் இருக்கு.
உன் புருஷன் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல தோக்கணும்ன்ற அவசியம் இருக்கு. அதுக்கு நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும். அதை யாரு தடுத்தாலும் நான் கேட்க போறது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நான் நிப்பேன், உன் அப்பனை ஜெயிப்பேன், அம்பிடுதேன். அப்போ என்னோட வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்ட. எனக்கு கொடுத்த வாக்க நீ நிறைவேற்ற மாட்ட. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்க. நீ வேற எந்த விஷயம் வேணா சொல்லு, நீ சொல்றது அப்படியே நான் கட்டுப்பட்டு கேட்க நடக்க. ஆனா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அதையும் மீறி நீ தலையிட்டு தடுத்தாலும் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க தான் போதேன், ஜெயிக்க தான் போதேன். அப்போ நீ உன் முடிவை மாத்திக்க மாட்ட. நான் தான் மாட்டேன்னு சொல்லுதோம்ல. உன்னோட 4 தங்கச்சிங்க உனக்கு முக்கியம் இல்ல, உன்னோட பதவி வெறிதான் உனக்கு முக்கியம் இல்ல. இலே, நீ எப்படி வேணா சொல்லிக்கல, ஆனா இந்த விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன், அம்பிடுதேன். ஓ அப்படியா? சரி, ஓ முடிவுப்படியே நீ இரு. இந்த ஜென்மத்துல நான் உன் கூட பேச மாட்டேன். குட் பை.